ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு குணாதிசயங்களா இருக்கு, எப்படி விரும்பணும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எப்படிலாம் வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அஸ்வினி நட்சத்திரம் இது கேது பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அப்ப இவர்களுக்கு பொதுவாகவே கேதுவுடைய குணாதிசயங்கள் கூட இருக்கும். கேது என்றாலே ஞானக்காரகன். அப்ப நல்ல ஞானம் பெற்றவர்கள் அஸ்வினியில் பிறந்தவர்கள். எதுலையுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் அஸ்வினியில் பிறந்தவர்கள். அப்ப இவங்க திருமண வாழ்க்கை கூட அப்படி இருக்கணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தில் உண்மையான அன்பை நேசிப்பவர்களா இருக்காங்க. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ போறவங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு நல்ல கொடுப்பினை தான். ஏன்னா நிறைய அன்பை செலுத்தக்கூடியவர்கள் அஸ்வினியில் பிறந்தவர்கள், அன்புக்காக இயங்கக்கூடியவர்களும் கூட. அப்ப வரக்கூடிய மனைவியோ கணவனோ வாழ்க்கை துணை நல்ல அன்பானவர்களை அமைஞ்சிட்டா அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைஞ்சிருது. அதே மாதிரி வாழ்க்கை துணையிடம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கணவன் மேல மனைவியும் மனைவி மேல கணவனும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். அதே போல சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்கள். அதனால கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, வாழ்க்கையில கண்டிஷன் இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு லேட்டு, ஏன் 7 மணிக்கு வர்ற, ஏன் 9 மணிக்கு வர்ற, இப்படி எல்லாம் கண்டிஷன் இருக்கக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிறத சுதந்திர மனப்பான்மையோடு வாழணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட கணவனோ மனைவியோ அஸ்வினிக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு சுதந்திர மனப்பான்மையோடு நல்ல சொர்க்கமான வாழ்க்கையாக அமையுது. அப்படி இல்லாம ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை அமைஞ்சிட்டா அது அவர்களுக்கு வாழ்க்கை திருமண வாழ்க்கையில நிறைய மனச்சோர்வு அடைஞ்சிடுறாங்க. அப்ப இந்த சுதந்திர மனப்பான்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றேன் நானு. அப்ப இந்த மாதிரி வாழ்க்கை அவர்களுக்கு கிடைச்சிட்டா அது மிகப்பெரிய ஒரு லக்கு தான் அந்த அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தன்னுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப மனைவி ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு கணவர் நினைக்கிறாரு. ஒருவேளை பெண் அஸ்வினியா இருந்தா கணவர் சொல்ற வார்த்தைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு மனைவி நினைக்கிறாங்க. பொதுவா அஸ்வினியில் பிறந்தவர்கள் தன் வாழ்க்கை துணையின் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள். அன்பை வார்த்தைகளாக வெளிப்படுத்தும் வாழ்க்கை துணையை இவர்கள் தேடுகிறார்கள். அப்ப அன்புக்காக இயங்குறாங்கன்னு அர்த்தம். நிறைய எதிர்பார்ப்போட வீட்டுக்கு வர்றாங்க, அங்க அன்பு கிடைக்கலன்னா அப்படியே சோர்ந்து போறாங்க. அப்ப அன்பை அள்ளி தெளிக்கக்கூடிய வாழ்க்கை துணை இவர்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிரச்சனைகளை நேரடியாக பேசி தீர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மனசுல வச்சுக்காம அதை மனசுல வச்சுட்டு அதை பழி வாங்குற எண்ணம் இல்லாமல் நேரடியாக அதை பேசி தீர்த்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த அஸ்வினியில் பிறந்தவர்கள். குடும்பத்தில் வெளிப்படையான உறவை விரும்புகிறார்கள். கணவன் மனைவி அப்படின்னா பரஸ்பர உறவு, வெளிப்படையான உணவு, ஒருவருக்கு ஒருவர் மனசுல வச்சுட்டு பேசுறது, மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளிப்படையாக பேசாமல் மனதில் ஒன்று வைத்துக் கொண்டு பேசுவது இவர்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி பொய் மற்றும் மறைப்புகளை இவர்கள் வாழ்க்கையில் அறவே வெறுக்கிறாங்க. பொய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணை பொய் பேசக்கூடாது. அதே மாதிரி சில விஷயங்களை மறைச்சு பேசுறது இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் இவர்கள் திருமண வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய வெற்றிகள்ல மனதார மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒரு வாழ்க்கை துணை ஒரு தொழிலையோ இல்ல உத்தியோகத்திலேயோ இல்ல ஏதாவது போட்டி தேர்வுகள்லையோ ஏதோ ஒரு விஷயத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அதை மனசார பாராட்டி ரசிக்கிறாங்க. இவர்கள் இந்த அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கே ஒரு சிறப்பான குணம் இதுதான். அது இப்ப கணவர் அஸ்வினியில பிறந்து மனைவி ஏதாவது ஒரு வெற்றிகள் அடைஞ்சு வர்றாங்கன்னா அந்த மனைவியை மனசார பாராட்டுறதுல இவங்களுக்கு மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. தங்களுடைய கனவுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா கனவுகள் பழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கனவுகளை திட்டங்களாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு உகந்த வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெண் அஸ்வினியா இருந்தா
கணவர் வந்து தன்னுடைய கனவுகளுக்கு மதிப்பு கொடுத்து தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற கணவர் வரணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண் அசுவினியா இருந்தா தனக்கு வர மனைவி வந்து தன்னுடைய கனவுகளை செயல்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்கணும் விரும்புறாங்க. ஸோ இது மாதிரி அசுவினியில் பிறந்தவர்களுக்கு வந்து கனவுகள் நிறைய, திட்டங்கள் நிறைய போடுறாங்க. அதுல வந்து வெற்றி அடையக்கூடிய அமைப்புகளை உருவாக்குறதுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மனைவி கணவனை எதிர்பார்க்கிறார்கள். திருமணத்துக்கு பின்பு கூட நிறைய லட்சியங்கள், அதாவது இலக்குகள், அதை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். காதலும் நட்பும் கலந்த ஒரு வாழ்க்கை உறவை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது முடிஞ்சுட்டா அந்த கணவன் மனைவி ஏதோ பேருக்கு வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம காதலோடு வாழ்க்கை வாழணும், நட்போடு அந்த வாழ்க்கை வாழணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து நட்புங்கிற பந்தத்திலையும் காதலிங்கிற பந்தத்திலையும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அசுவினியில் பிறந்தவர்கள். வாழ்க்கை துணையுடன் புதிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. புதுசா நல்ல அனுபவங்களை பகிர்ந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமா அந்த புதிய அனுபவங்களை பரிமாறிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அசுவினியில் பிறந்தவர்கள். தன்னை புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை கிடைச்சிட்டா அவங்களால இவர்கள் நிறைய ஈர்க்கப்படுகிறார்கள், அவங்ககிட்ட வசமாயிடுறாங்க. அப்படியே புரிஞ்சுக்கிற வாழ்க்கை துணை கிடைச்சிட்டா அவங்கதான் இவங்களுக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட நிறைய ஈர்க்கப்படுகிறார்கள். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு கிடைச்சிட்டா அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா அமைஞ்சிடுது. அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் வந்துட்டா அதை நீண்ட நேரம் மனசுல வச்சுக்கிறது இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த கோபத்தை மனசுல வச்சுக்கிறாங்க. இயல்பா வந்து இவங்களே அதை மறந்துட்டு வந்து அது திரும்ப வந்து வாழ்க்கையில அந்த கோபத்தை விட்டு கொடுத்து பேச ஆரம்பிச்சு அந்த கோபத்தை மறந்து இயல்பான நிலைக்கு வருகிறார்கள். சீக்கிரமே அந்த இயல்பான நிலைக்கு திரும்புகிறார்கள். திருமண வாழ்க்கை பந்தத்துல வந்து இவர்கள் கோபத்தை வந்து தன் கணவனிடமோ மனைவிடமோ நீண்ட நேரமோ அதிக நாட்களோ காமிக்கிறது இல்லை. குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் துணையை இவர்கள் நம்ப விரும்புறாங்க. குடும்ப பொறுப்புகளை வந்து ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பகிர்ந்துக்கிற துணையை ரொம்ப நேசிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் அன்பு, மரியாதை, சுதந்திரம் ஆகியவை மூன்றும் சமநிலையில் இருக்க வேண்டியது இவர்களுடைய தலையாய ஒரு ஆசையா வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை இவர்களுக்கு கிடைச்சிட்டா திருமண வாழ்க்கையில் வந்து மிக சந்தோஷமான மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திருமண வாழ்க்கை இவர்களுக்கு அமையுது. அப்படிப்பட்ட அசுவினியில் பிறந்தவர்கள் வந்து இப்படியான ஒரு வாழ்க்கை துணை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை திருமணத்துல வந்து ஒரு பந்தத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த திருமண வாழ்க்கையை இவர்கள் எதிர்கொள்கிறார்கள். அப்படி அமைஞ்சிட்டா இவர்களுக்கு அது வெற்றிக்கான திருமண வாழ்க்கையாக அமையுது. எனவே நீங்கள் திருமண வாழ்க்கையை வந்து தேர்ந்தெடுக்கும் போதே உங்கள் வாழ்க்கை துணையுடைய அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டு பேருக்கும் கிரக பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து நட்சத்திர பொருத்து மட்டும் பார்க்காம கிரக பொருத்தங்களை இணைக்கும் போது ஒருவருக்கொருவர் அந்த பரஸ்பர நட்பு, விட்டு கொடுக்கிற தன்மை, பரஸ்பர உணர்வு, பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவருடைய இலக்குகளை அடைவதற்கு ஒருவருடைய ஒத்துழைப்பு, இது எல்லாமே அப்படியே கிடைக்கும். அதுதான் கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம் சொல்லுவாங்க. அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை நீங்க பார்த்து இணைச்சிட்டீங்கன்னா அசுவினியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சு அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழும், அந்த வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைவதில் சந்தேகமில்லை என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.